Hi students, welcome to our channel. இந்த வீடியோல +1 இங்கிலீஷ்க்கு அஃபிஷியலான இந்த பப்ளிக் எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அடுத்த அகாடமிக்கு கண்டிப்பா உங்களுக்கு நம்ம சேனல் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து நம்ம இந்த ஆன்சர் கீ சரியா இதான் இந்த ஆன்சர் கீயை வச்சு தான் உங்களுக்கு வேல்யூஷன் பண்ண போறாங்க. +1க்கு வந்து இனிமே தான் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ +2 வேல்யூஷன் போயிட்டு இருக்குது. இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் இன்னும் கம்ப்ளீட் ஆயிருக்காது நிறைய டிஸ்ட்ரிக்ஸில், இனிமே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எப்படி ஆன்சர் கீ கொடுத்துருக்காங்க, ஒரு சில கொஷின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 ஆன்சர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. கிரேஸ் மார்க் எதுவும் இருக்குதா அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் பி கட்டு, செகண்டுக்கு ஆப்ஷன் ஏ வெரி லார்ஜ், தேர்ட் கொஷினுக்கு ஆப்ஷன் டி சப்ரஸ்ட். 1 மார்க் எல்லாமே ஈஸியாக தான் இருந்தது. ஒன்று ரொம்ப யோசிச்சு எழுதுகிற மாதிரிலாம் எந்த 1 மார்க்குமே இல்லை. பார்த்தோன்னே எழுதுகிற மாதிரி தான் எல்லா கொஷின்ஸுமே இருந்துச்சு. ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி கீன், ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ என்கரேஜ்டு, சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி ரேர், செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், எயித் ஒனுக்கு ஆப்ஷன் டி ப்ரூஃப், நைன்த் ஒன் ஆப்ஷன் பி ஃபுல், 10th ஒன் ஆப்ஷன் டி அன், 11th ஒன் ஆப்ஷன் ஏ, 12th ஒன் ஆப்ஷன் பி wood, 13th ஆப்ஷன் ஏ into, 14th ஆப்ஷன் டி pram, 15th ஆப்ஷன் பி sign of something going wrong, 16 ஆப்ஷன் சி cardiologist, 17 ஆப்ஷன் டி does he, 18 ஆப்ஷன் ஏ completely, 19 ஆப்ஷன் பி reverence, 20 ஆப்ஷன் சி a few. ஸோ இதான் வந்து நம்ம 1 மார்க்கான ஆன்சர் கீ சரியா. ஸோ நம்ம இந்த எக்ஸாம் அன்னைக்குன்னு போட்டிருந்த ஆன்சர் கீழே நம்ம அந்த 21 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருந்தோம் இல்லையா, அதே தான் இதுலையும் இருக்குது. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஷின்ஸில் பார்த்தோம்னா அப்ரிசியேஷன்ஸ்க்கு 21ல் ஏ ஃபேஸ் ஷோயிங் மிக்சட் எமோஷன்ஸ், இல்லைனா ஃபேஸ் ஷோயிங் டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸ், இல்லைனா ஃபேஸ் ஷோயிங் ஃபீலிங்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று. பி வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து சிமிலி. 21ல் ஏ அது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நம்ம கேட்டிருந்தாங்க ஓனோமெட்டோபியா. பி வந்து அஃபிஷியல் டிமாண்ட்ஸ் டாக்டர்ஸ், இல்லைனா ஏ டாக்டர். 23ல் ஏ பார்த்தீங்கன்னா த போயட் ஹர்ட் 1000 blended notes இந்த மிக்சட் சவுண்ட்ஸ் ஆஃப் நேச்சர், இல்லை சவுண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ், மியூசிக் ஆஃப் நேச்சர், ஃப்ளோரா அண்ட் ஃபானா, இந்த மாதிரி. ஹி சாட் இன் அ க்ரோ கார்டன் பார்க். நெக்ஸ்ட் 24ல் ஏ மெக்காவிட்டி கோட்ஸ் டஸ்டி விஸ்கஸ் டஸ்ட் கோட் அண்டு இந்த மாதிரி. பி வந்து சிமிலி. 25ல் ஏ தே ரிப்பல் டிஃபீட் ஃபெயிலியர். பி வந்து கரேஜ் பிரேவரி போல்ட்னஸ். 26ல் ஏ பார்த்தீங்கன்னா ஸ்மால் மாடல் ரெஃபர்ஸ் டு ஹியூமன் பாடி, த பாடிஸ் ஃப்ளஷ் பெரிசபிள் திங்ஸ். பி வந்து கிங் ரிச்சர்ட் டூ இல்லை ரிச்சர்ட் டூ கிங்னு எழுதுனா கூட மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கிராமர் ஸ்பீச் பார்த்தீங்கன்னா ஷர்மிளா செட் தட் ஷீ ஹேட் நாட் சீன் ஹர். வாய்ஸ் 28 the textbooks were distributed by the teacher. 29 simple compound complex ராதா was weak but 8 still, மூணுல எது வேணாலும் போட்டுக்கலாம். she attended the class. if you had run fast you would or could have caught the train. அங்க நமக்கு did not போட்டு வந்திருந்ததுனால இது இந்த தேர்ட் ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து பார்ட் 3 வந்து செக்ஷன் 1 ERC 31 வந்து கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அ பாண்ட் ஸ்பெக்டேட்டர் ஆக்டன் நேஷ். இதை ERC பொறுத்த வரைக்கும் ப்ரோஸ் போயமோட நேம்க்கு 1 மார்க்கு, பொயட்டோட நேம்க்கு 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க்கு, இப்படி தான் நமக்கு அலாட் பண்ணுவாங்க. அடுத்து கொஷின் ஆன்சர்ஸ் 34, 35 வந்து இந்த கொஷின், அப்புறம் 36. ஸோ 37 வந்து இந்த இன்ஃபரன்ஸ் ரைட்டிங், ஏதாவது ஒரு 3 சென்டென்ஸ் எழுதாவே 3 மார்க்கு. 38 பை சார்ட்டு, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ரெண்ட் அண்ட் ஃபுட்டு, செகண்ட் ஒனுக்கு க்ளோத்ஸு, தேர்ட் ஒனுக்கு 3200. அப்புறம் கொஸ்டின் நம்பர் 39 வந்து ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் ஏ கப் ஆஃப் காஃபி. 40 எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன்ஸ். பேராகிராஃப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, சிங்கிள் பேராகிராஃபாக எழுதணுமா இல்லை எஸ்ஏ டைப்பில் எழுதணுமா அப்படின்னு. அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு இதுலேயே கிடைச்சிருக்கு பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆன்சர் இன் எஸ்ஏ ஃபார்மேட் கேன் ஆல்சோ பி அவார்டட் மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன செய்யறது இல்லைன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் எஸ்ஏ டைப்பில் எழுதுறதுக்கு சும்மா மார்க் வந்து போடுறதே கிடையாது.
மிஸ்டேக்ஸே இல்லைனாலும் 3 மார்க் 3.5 மார்க்குன்னு போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு ஆன்சர் கீழேயே கொடுத்துட்டாங்க. ஆன்சர் இன் எஸ்ஏ ஃபார்மேட் கேன் ஆல்சோ பி அவார்டட் மார்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் யாரும் பயப்பட வேணாம். நீங்கள் எஸ்ஏ டைப்பில் பேராகிராஃப் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் இந்த வருஷம் வந்துடும். சரியா? பட் நீங்கள் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எழுதணும். மிஸ்டேக் இல்லாமல் எழுதுனா கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க் ஃபுல் மார்க் வந்து கிடச்சிரும். ஸோ டோன்ட் வரி. அது 44ல் ஏ வந்து உங்களுக்கு சம்மரி. சரியா? ரஃப் காப்பிக்கு 1 மார்க்கு, டைட்டிலுக்கு 1 மார்க்கு, ஃபேர் காப்பிக்கு 3 மார்க்கு. அதுலேயே பி வந்து உங்களுக்கு அதில் இன்னொன்று வந்து உங்களுக்கு நோட் மேக்கிங் வந்து டைட்டிலுக்கு 1 மார்க்கு, இந்த சப்ஹெட்டிங்ஸுக்கு 2 மார்க்கு, அப்புறம் அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்க்கு உங்களுக்கு 2 மார்க். அதுக்கு பதிலாக ஜென்ரல் பேராகிராஃப் வந்து ட்ரூத் அலோன் ட்ரைம்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே கேட்டிருந்தாங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2.5 பேஜஸ்க்கு எழுதியிருந்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் 5 மார்க்ஸ் கிடைக்கும். கொஸ்டின் நம்பர் 45ல ஏ, ரெஸ்பாண்ட் டு த அட்வர்டைஸ்மெண்ட் வித் பயோடேட்டா. ஸோ அதுக்கு எப்படி மார்க் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததில் பி வந்து உங்களுக்கு நார்மல் அஃபிஷியல் லெட்டரு. சரியா? சரி, அஃபிஷியல் இல்லை உங்களுக்கு இது. அடுத்து 46 எரர் ஸ்பாட். வி பாட் சம் ஃபர்னிச்சர். ஐ மெட் அ யூரோப்பியன் அட் த யூனிவர்சிட்டி. இந்த தோ பட் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு எழுதணும். அப்புறம் த காவேரி. அப்புறம் இங்கே பிசைட்ஸை வந்து பிசைன்னு மாற்றணும். எரர் ஸ்பாட் பொறுத்த வரைக்கும் அந்தந்த இதை ஒரு இதை கரெக்டாக மாற்றி எழுதிட்டோன்னா நமக்கு மார்க் வாங்கிடலாம். அதுக்கு பி கேட்டிருந்தாங்க இல்லையா? அதில் பார்த்தீங்கன்னா ஹோமோஃபோனுக்கு இந்த லூஸ் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் இந்த லூஸ் செகண்ட் வரும். அப்புறம் கொஸ்டின் டேக் வந்து டிடன்ட் ஷி. இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இஃப் கொடுத்துருந்தோம் ஆன்சர் கீ போடும்போது, வென் போட்டிருந்தாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க, வெனவர் போட்டிருந்தாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதில் லாஸ்ட் கொஸ்டின் இது வந்து இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் சின்ஸ் லாஸ்ட். இட் ஹேஸ் பீன் ரெய்னிங் டென்ஸ் வந்து கரெக்டான டென்ஸ். அப்புறம் 47ல் ஏ, இந்த காம்ப்ரிஹென்ஷன். சரியா? இதுக்கு 5 கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பார்த்துக்கோங்க. கொஷின் பேப்பர் வந்து செக் பண்ணிக்கிறீங்க நீங்கள் என்ன ஆன்சர் எழுதிருக்கீங்க அப்படின்றத. அதில் பி வந்து டயலாக் ரைட்டிங் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜென்ரல் டயலாக் ரைட்டிங் 5 மீனிங்ஃபுல் எக்ஸ்சேஞ்சஸ் வித்தவுட் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா 5 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மார்க்ஸ் வந்து கம்மி பண்ணி போட சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இதான் வந்து உங்களுக்கு 11th இங்கிலீஷ்க்கான ஆன்சர் கீ, அஃபிஷியல் ஆன்சர் கீ. இதை வச்சு தான் உங்களுக்கு வேல்யூஷன் நடக்க போகுது. இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. சரியா? தேங்க்யூ.